டிசம்பர் 8, 1947 தேனி மாவட்டத்தின் அருகிலுள்ள பண்ணைபுரம் என்ற குக்கிராமத்தில் டேனியல் ராமசாமிக்கும் சின்னத்தாய்க்கும் பிறந்த கடைக்குட்டிதான் இந்த அமர்சிங். இந்த அமர்சிங் இசையின் மீது கொண்ட ஈடுபாட்டால் தன் சிறு வயதிலேயே அண்ணன் பாவலர் வரதராசனின் பல அரசியல் மேடை கச்சேரிகளில் பங்கேற்றார். 1969 அமர்சிங் சென்னை வந்தார். MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி, KV மகாதேவன் ஆகிய இசை ஜாம்பவான்களிடம் கிட்டாரிஸ்டாக பயணித்தார். ராசையா என்ற இளைஞன் இளையராஜாவாக நடை பயில்வதற்கு மிக முக்கிய ஊன்றுகோலாக இருந்த இருவர் பாஸ்கர், அமர்சிங் மட்டும்தான். 1974 அமர்சிங் மணிமேகலை என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். மணிமேகலையின் வரவுக்கு பின் வெற்றி அமர்சிங்குக்கு நெருங்கிய நண்பனாயிற்று. அமர்சிங் கங்கை அமரன் ஆனார். கங்கை அமரன் கவிஞனானார். பாடலாசிரியராக 3000 பாடல்கள் எழுதினார். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசை. கதவே தாழ்த்திரவா எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. காதல் என்பது பொது உடம, கஷ்டம் மட்டும்தானே தனி உடம. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். விளையாடி இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தில் உண்டான கனவிது. இதற்கு இடையில் புதிய வார்ப்புகள், பூட்டாத பூட்டுக்கள், பாமா ருக்மணி ஆகிய 3 திரைப்படத்தின் கதாநாயகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தார். நேரமாக ஆக இருட்டிக்கொண்டே வந்தது. கானகத்தின் நடுவே நின்றிருந்த அந்த கன்னி பெண்ணை தென்றல் தாலாட்ட ஆரம்பித்தது. 1979 ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளரானார். குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா, வந்தனம் என் வந்தனம். எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காலம் போறங்கிருச்சு, என்னோட கஷ்டமெல்லாம் மறைஞ்சிருச்சு. தொடர்ந்து தமிழில் 105 திரைப்படங்களுக்கு மேலாக இசையமைத்தார். தமிழில் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடத்திலும் இசையமைத்தார். கோழிக்கூவுது திரைப்படத்தின் மூலமாக இந்த இசையமைப்பாளர் இயக்குனரும் ஆனார். இவர் தமிழில் மொத்தம் 16 படங்கள் இயக்கினார். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. பாடகராக இவர் பாடிய பாடல்கள் எண்ணிலடங்கு. நான் இருக்க சோகம் என்னம்மா, கங்கை பூஜைக்கேற்ற பூவிது, நேற்று தான பூத்தது. இவர் பாண்டிச்சேரி அன்னையை போற்றி பாடிய பாடல் அனைத்து பக்தர்களையும் மனதின் ஆழ்நிலைக்கு கொண்டு சென்றது. இவர் பெற்ற விருதுகள்: கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக தமிழக அரசு வழங்கிய சிறந்த இயக்குனர் விருது, கலைமாமணி விருது, இயக்குனர் செம்மல், இயல் இசை வாணர், மன்னிசை மைந்தர் மற்றும் சத்யபாமா பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டம். இவ்வளவு வெற்றிகளை அடைந்தும் அதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல இருப்பது கங்கை அமரனின் பழக்கம். இன்றும் இசையும் வெற்றியும் கங்கை அமரனின் கைகளை பிடித்துக் கொண்டேதான் செல்கிறது.
நல்ல சந்தோஷமா அமோகமா இருங்க.